Welcome you all to the channel first. இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம் அது ஜோர்டன் பிளாக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒன்று தான். இந்த எப்படி பிளாக் போடுறது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேணும். மினிமல் பிளாக் போட வேண்டிய முக்கியமா தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து CH பாலினாமியல், ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் CHA of x இது தேவை and MA of x. இந்த சென்ஸ் மினிமல் பாலினாமியல் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மினிமல் பாலினாமியல் எழுதுறது அப்படின்றது. மினிமல் பாலினாமியலும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் தெரிஞ்சிட்டாலே போதும் அந்த பிளாக் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ்ல சம் போறதுக்கு முன்னாடி பிளாக் எப்படி போடுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப சப்போஸ் லாம்டாங்கிறது மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூன்னு வச்சுப்போம். லாம்டா இஸ் தி ஐகன் வேல்யூவா இருக்கு. கண்டிப்பா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட மினிமல் பாலினாமியல் ஈக்குவலா இருக்கும், இல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட மினிமல் பாலினாமியல் கொஞ்சம் டிகிரி குறைஞ்சிருக்கும். மினிமல் பாலினாமியல்ல அப்படிதான் பார்த்திருக்கோம். லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூவா இருக்கு. ஒரு 1/1 பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல 1/1 பிளாக் போடணும், எந்தெந்த இடங்கள்ல 2/2 போடணும், எந்தெந்த இடங்கள்ல 3/3 போடணும் அப்படிங்கறத ப்ராப்ளத்துல சொல்றேன். இப்ப ஜஸ்ட் 1/1 பிளாக்னா எப்படி போடுறது அப்படிங்கறத பாருங்க. ஜஸ்ட் லாம்டா அவ்வளவுதான். இதான் ஒரு 1/1 பிளாக். அப்ப 2/1 பிளாக் எப்படி போடுறது அப்படின்னா லாம்டா ஐகன் வேல்யூக்கு பக்கத்துல 1, ஐகன் வேல்யூக்கு கீழே 0. 2/2 பிளாக்னா லாம்டா 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம். 1/1 பிளாக்னா லாம்டா 1 டைம் அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப 3/3 னா லாம்டா 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பிளாக் எப்படி வரும்? லாம்டா ஐகன் வேல்யூக்கு பக்கத்துல 1 போடணும், 0. ஐகன் வேல்யூ கீழ 0 போடணும். இதான் கான்செப்ட். லாம்டா ஐகன் வேல்யூ பக்கத்துல 1 போடணும், மிச்ச எல்லாத்தையும் 0 ஃபில் பண்ணணும். அடுத்து இங்க ஒரு லாம்டா ஐகன் வேல்யூ பக்கத்துல 1, 0, திரும்ப லாம்டா. லீடிங் டயகனல்ஸ்லாம் பிளேஸ் பண்ணணுமா ஐகன் வேல்யூ? கட்டாயமா பிளாக்க பொறுத்த வரைக்கும் லீடிங் டயகனல்ஸ்ல தான் நீங்க எதை பிளேஸ் பண்ணணும், ஐகன் வேல்யூஸா பிளேஸ் பண்ணணும். லீடிங் டயகனல்ஸ்க்கு பக்கத்துல இருக்க நம்பர் 1, லீடிங் டயகனல் கீழ இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 0. இப்படிதான் பிளாக் ஃப்ரேம் பண்றது. இதே மாதிரி 4/4 பிளாக், 5/5 பிளாக் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் 2/2 பிளாக் வரைக்கும் தான் நம்ம போட போறோம் சம்ஸ்ல. அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சில ரொம்ப ரேர் 3/3 பிளாக் வர்றதுலாம் நம்ம அதை பார்க்கலாம். 4/4, 5/5 n/n வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமல் பாலினாமியல் வச்சு தான் எத்தனை பிளாக் ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகுது அப்படிங்கறத சொல்ல போறோம். அப்ப ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஒரு மினிமல் பாலினாமியல் வச்சு ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் we can create a block matrix, that is Jordan block matrix. Jordan block matrix என்ன ஆர்டர் இருக்கும்? Jordan block matrixனா இது எதுல இருந்து கிடைக்குது? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமல் பாலினாமியல் கிடைக்குது. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் a ஓட ஆர்டர் என்ன? சப்போஸ் a ஓட ஆர்டர் ஒரு 5/5 வெச்சுக்கங்களேன், பிளாக் மேட்ரிக்ஸும் 5/5 தான் கிடைக்கும். 5/5 வர மாதிரி நம்ம பிளாக் போடணும். எப்படி போடணும்? ஒரு A மேட்ரிக்ஸ் 5/5 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமல் பாலினாமியல் வச்சு ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் ஒரு 5/5 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணனும். எப்படி செய்யணும் அப்படிங்கறத ப்ராப்ளம் செக்ஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு ஒரு 1/1 பிளாக் இந்த லாம்டா போடுங்க அப்படின்னா நீங்க டக்குனு அப்படி போடணும். ஒரு 2/2 பிளாக் போடுங்கன்னா இப்படி போடணும். சோ அந்த கான்செப்ட் அந்த இடத்துல டக்குனு வரணும் அப்படிங்கறத இப்ப கிளியரா சொல்லிருக்கேன். எப்படி how can we create a blocks அப்படிங்கற கண்டென்ட் நம்ம இனிமேல் இப்ப ப்ராப்ளம்ஸ்ல கண்டினியூஸா பார்க்கலாம். இப்ப நம்ம ஜோர்டன் பிளாக்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 1 பார்க்க போறது. ப்ராப்ளம் நம்பர் 1, let A be a 6/6 matrix with the characteristic polynomial x minus 3 whole square x minus 2 whole power 4. 6/6 matrixல எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கும்? 6 ஐகன் வேல்யூ இருக்கும். எத்தனை ஆர்டரோ அத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கும். அப்ப 3 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. x minus 3 whole square தான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ்ல என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஐகன் வேல்யூஸை வச்சு தான் நமக்கு பிளாக்கே வர போகுது. சோ ஐகன் வேல்யூஸ்ல யார் யார் அப்படின்னா 3, 2 வந்து 4 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. பவர் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு. அப்ப 2 4 டைம்ஸ், 3 2 டைம்ஸ், மொத்தம் 6 இருக்கு. சோ 6 ஐகன் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. டிஸ்டிங்க்டா டயகனைசபிளா அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஐகன் வேல்யூஸ் நான் எழுதிருக்கேன். இதே மாதிரி MA of x இது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல கண்டெயின் பண்ணிருக்குது. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து மினிமல் பாலினாமியல் இருக்குமா? இருக்காது. ஒன்னு ஈக்குவலா இருக்கும், இல்ல அதோட டிகிரி கம்மியா இருக்கும். இங்க எத்தனை டிகிரி இருக்கு? இங்க மினிமல் பாலினாமியல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து 3 வந்து 2 டைம்ஸ், 2 வந்து 4 டைம்ஸ். ஆனா இங்க 3 வந்து ஜஸ்ட் 1 டைம், 2 வந்து 2 டைம்ஸ். கரெக்ட்டா? அப்போ இங்க MA of x ஓட டிகிரி என்னது? 3 தான். இங்க 2, இங்க 1, 3. இங்க ஆனா இங்க CH of a க்கு அது எப்பவுமே யூசுவலா மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவோ அது வந்துரும். சோ 4 + 2 = 6. 6 வந்து டிகிரி. இப்போ இத வச்சு எப்படி பிளாக் போடுறதுன்னு கேட்டிங்கனா மினிமல் பாலினாமியல் வச்சு தான் பிளாக் ஆரம்பிக்கும். எப்படி பிளாக் ஆரம்பிக்கும் பாருங்க. இஸ் டினோட்டட் பை சம்திங் நீங்க எப்படி கொடுத்துருங்க J. ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கறதுல நான் J கொடுத்துருக்கேன். ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம்னால பிளாக் தான் அர்த்தம். அப்ப ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம்ல பிளாக் மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் ஆகுற ஆர்டர் என்ன? 6/6. அப்ப அது ஒரு 6/6 ஆ தான் ஃப்ரேம் ஆக போகுது. பிளாக் மேட்ரிக்ஸ் இப்ப ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஒரு மினிமல் பாலினாமியல் வச்சு பிளாக் மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அது யூனிக்கா இருக்குமானா யூனிக்கா இருக்காது. இது மாதிரி இன்னொன்னு கிடைக்கும். அது எப்படிங்கறதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினிமல் பாலினாமியலை கவனிங்க. மினிமல் பாலினாமியல் 3 ஓட டிகிரி என்னது?
பவர்ல வந்து 1 இருக்கு. அப்ப 1 இருந்தா ஒரு 1/1 பிளாக் போடுங்கன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல் சிம்பிள். x minus 3 whole power 1 இந்த 1 இருக்கிறதுனால ஒரு 1/1 பிளாக் போடுங்க. 1/1 பிளாக்னா எப்படி போடுறது நம்ம பார்த்திருந்தோம். 1/1 பிளாக்னா லாம்டா அப்படி போடணும். 2/2 பிளாக்னா லாம்டா பக்கத்துல 1 0 லாம்டா. லீடிங் டைகனல்ஸ்ல ஐகன் வேல்யூஸ் பிளேஸ் ஆகிட்டே வரணும். பக்கத்துல இருக்கிற வேல்யூ 1 வரணும். மிச்சம் எல்லா இடமும் 0. சரியா? லாம்டா பக்கத்துல 1 கீழ 0 மிச்சம் எல்லா இடமும் 0. லீடிங் டைகனல்ஸ் ஃபுல்லா லாம்டாங்கிறத கவர் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மினிமல் பாலினாமியல செக் பண்ணனும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல போயிட கூடாது. மினிமல் பாலினாமியல செக் பண்ணிட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல போணும். மினிமல் பாலினாமியல x - 3 க்கு பவர் என்னது 1. அப்ப ஒரு 1/1 பிளாக் போடுங்க 3. ஓகேவா? 1/1 பிளாக்ல பக்கத்துல ஏதாச்சும் 1 வருதா? எதுவுமே வராது. அப்ப மிச்சம் இருக்கிற எல்லா ஆபரேஷனும் 0. ஏன்னா பிளாக்ன்றது ஒரு 6x6 மேட்ரிக்ஸ்ல பக்கத்துல நீங்க ஃபில் பண்ணணும்ல. அப்ப நான் ரொட்டேஷனுக்காக கொடுக்குறேன். இது ஒரு பிளாக். நம்ம போட்டதுல ஃபர்ஸ்ட் பிளாக் நம்ம போட்டுறோம். ஓகேவா? ஃபைன். இப்ப அடுத்து என்னது x - 3 whole power 1க்கு நம்ம ஒரு பிளாக் போட்டாச்சு. சரி கவனிங்க, ஒரு பிளாக் போட்டா பக்கத்துல 1 போடணும்ன்ற அவசியம் இல்ல. 2/2 பிளாக் தான் இப்படி இருக்கும். இந்த ஃபார்மட்ல இருக்கும். இதான் ஃபார்மட்ஸ். 2/2 பிளாக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மட். 1/1 பிளாக்ன்றது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மட். இப்போ 1/1 பிளாக் நான் போட்டுட்டேன். ஏன் காரணம் அப்படின்னா m(x) ஓட பவர் டிகிரி வந்து 1 இருக்கு. அதனால நான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன். மிச்ச எல்லா இடமும் 0. அடுத்து இதே x - 3 whole power 1 அப்படியே கேரக்டரிஸ்டிக் பண்ணலாம். இல்ல பாருங்க, இங்க டிகிரி என்னது 2 இருக்கு. இங்க எத்தனை இருந்துச்சு? 1 இருக்கு. அப்ப ஆல்ரெடி 1 போட்டாச்சு. மிச்சம் இங்க எத்தனை இருக்கும்? கேரக்டரிஸ்டிக் பண்ணலாம். இல்ல இங்க 1 போட்டது போக பேலன்ஸ் இன்னும் ஒரு 1 அங்க மிச்சம் இருக்கு. அப்ப அங்கேயும் மிச்சம் 1 இருக்க காரணத்தினால இன்னொரு ஒரு 1/1 பிளாக் தான் இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். எந்த இடத்துல எந்த தூரம் எழுதிங்களோ அதோட லீடிங் டைகனல்ல பிளேஸ் ஆயிருக்கும். அதாவது a11 a22 a33 அதுல பிளேஸ் ஆகிட்டே வரணும் ஐகன் வேல்யூஸ் எல்லாமே. அப்ப இது முடிஞ்சு போச்சு. சரி திரும்பி நல்லா கவனிங்க. ஈஸியான கான்செப்ட் தான். x - 3 whole power 1 இங்க 1 இருக்கனால நான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன். இங்க 1 போச்சு முடிஞ்சு. அப்ப இங்க எத்தனை கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மொத்த டிகிரி எத்தனை 2. 2ல 1 மினிமல் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை போயிடுச்சு. மிச்சம் ஒரு இதுக்கு நான் ஒரு பிளாக் போட்டேன். சரியா? இங்கே ஒரு 1 மிச்சம் அங்கே ஒரு 1ங்கறனால நான் 1/1 பிளாக் ஈஸியா முடிஞ்சு போச்சு. ரைட். அடுத்து திரும்ப ma(x) க்கு வாங்க. இப்ப 3 க்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் மினிமல்ல பார்த்தாச்சு, கேரக்டரிஸ்டிக்ல பார்த்தாச்சு. இப்படி தான் போணும். ஒரு ஐகன் வேல்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மினிமல்ல பார்க்கணும், அடுத்து கேரக்டரிஸ்டிக்ல பார்க்கணும். மினிமல் பார்க்கணும், அடுத்து கேரக்டரிஸ்டிக் பார்க்கணும். இப்ப அடுத்து பாருங்க 2 x - 2 whole square அப்படினா 2 ஓட டிகிரி எத்தனை இங்க இருக்கு? 2. அப்ப 2 இருக்கனால 2/2 பிளாக் போடணும். சரியா? மினிமல் பாலினாமியல்ல என்ன பவர் இருக்கோ அத்தனை பிளாக் போடணும். இங்க 1 இருந்தனால நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/1 பிளாக் போட்டோம். அடுத்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல 3 க்கு எத்தனை பவர் இருக்குன்னு பார்த்தா 2. 2ல 1 இங்க ஆல்ரெடி போட்டாச்சு. மிச்சத்தை 1 போட்டோம். இப்போ 2 க்கு வரோம். 2 க்கு வந்து மினிமல் பாலினாமியல்ல 2 டிகிரி இருக்கு. அப்போ ஒரு 2/2 பிளாக் போடணும். 2/2 பிளாக் எப்படி போடுறது அப்படினா லீடிங் டைகனல்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணனும். லீடிங் டைகனல்ல இருந்து 3/3. அப்ப இங்க பிளேஸ் ஆகும். 2 பிளாக் எப்படி இருக்கணும்? லாம்டா 1 0 லாம்டா 2 1 0 2. லாம்டா 2 தானே? சோ 2 போட்டாச்சு. இது எல்லாமே லாம்டாஸ். இது எல்லாமே லாம்டாஸ். இங்க இருந்து கிடைக்கிற எல்லாமே லாம்டாஸ். அப்ப மிச்ச பிளேஸ் என்ன செய்யுது? மிச்ச பிளேஸ்ல 0 போட்டுருங்க. ரைட். அப்ப மினிமல் பாலினாமியல்ல என்ன பவர் இருக்கோ நீங்க அதை அப்படியே போட்டுருவீங்க. கரெக்ட்டா? இப்ப கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வாங்க. x - 2 whole square க்கு நம்ம 2 இருந்தால 2 பிளாக் போட்டோம். ஆனா இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. x - 2 whole power 4 இருக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல. x - 2 whole square இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2/2 பிளாக் போட்டாச்சு. ஆனா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல x - 2 whole power 4 னு இருக்கு. அப்ப 4 இருக்குனா நம்ம 2 தான் போட்டுறோம். மிச்சம் எத்தனை இருக்கு? இன்னும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல 2 மிஞ்சுது. இந்த 2 எப்படி போடுறது அப்படினா இந்த 2 உங்களோட கன்வீனியன்ட் போட்டுக்கலாம். 2 வந்து அப்படியே ஒரு பிளாக்காவே எழுதிக்கலாம். 0 0 0 எங்க வரணும்? இங்க வரணும். அப்படியே இந்த மிச்சம் இருக்க 2 பிளாக்கா நீங்க எழுதிக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பிளேसेस சாரி ஐம் சாரி 0 2 1 0 0 2. நல்லா கவனிங்க. x - 2 whole square இருந்துச்சு. அதனால நான் ஒரு 2/2 பிளாக் உள்ள போட்டேன். சரியா? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல மிச்ச பவர் எத்தனை? 4. நம்ம எத்தனை போட்டுருக்கோம்? 2 தான் போட்டுருக்கோம். மிச்சம் எத்தனை இருக்கு? மிச்சம் 2 இருக்கு. அந்த 2க்கு ஒரு 2/2 பிளாக் போட்டுட்டேன். இது ஒரு ஃபார்ம். இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாக்குறது x - 3 whole power 1. மினிமல் பாலினாமியல் என்ன இருக்கோ அதை கண்ண மூடிட்டு அந்த பிளாக்கை நீங்க போடணும். அப்ப அதனால x - 3 whole power 1 இருக்கறனால நான் இங்க ஒரு பிளாக் போட்டுட்டேன். அப்படியே கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வர x - 3 whole square. ஸ்கொயர்னா ஆல்ரெடி 1 போட்டாச்சு. அப்ப பேலன்ஸ் 2 - 1 1. அப்ப அதுக்கு ஒரு பிளாக் 1 தான் இருக்கு. அதனால நான் ஒரு பிளாக் போட்டுருக்கேன். 0 3 0 0 0. 3 எத்தனை டைம்ஸ் டோட்டல் அக்கர் ஆயிடுது? 2 டைம்ஸ். அப்ப பிளாக் லைன் 2 டைம்ஸ் அக்கர் ஆயிடுச்சு. அப்ப கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு விட்டுருவோம். அடுத்து மினிமல் பாலினாமியல்ல 2 ஓட ஃபேக்டர் டிகிரி என்னது? 2. மினிமல் பாலினாமியல் எத்தனை இருக்கோ அத்தனை பிளாக் கண்டிப்பா நீங்க போடணும். 2 இருந்தா ஒரு 2/2 பிளாக் நீங்க போட்டே ஆகணும். 0 0 2 1 0 2. அந்த லீடிங் டைகனல்ஸ்ல பிளேஸ் ஆகுறதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். எப்பவுமே a11 a22 a33 a44 a55 a66 ல வேல்யூஸ் இருக்கறதெல்லாம் நீங்க பார்த்து செய்யணும். மாத்திக்கிட்டு வேற பிளேஸ்ல பிளாக் பண்ணிட கூடாது. அது ரொம்ப முக்கியம். சோ
x minus 2 whole square மினிமல் பாலினாமியல் டிகிரி 2 இருக்கனால ஒரு 2/2 பிளாக் நான் போட்டுட்டேன். சரி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து பார்க்கறேன் 2 ஓட பவர் வந்து 4 இருக்கு. ஆனா நான் 2க்கு தான் போட்டுருக்கேன் மினிமல் பாலினாமியல்ல. இப்போ மிச்சம் 2க்கு போடணும். அதை நான் ஒரு 2/2 பிளாக்க கடைசி நான் ஃபில் பண்ணிட்டேன். திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இப்படி தான் ஜோர்டான் பிளாக் போட முடியும், வேற எப்படியும் போட முடியாதா? வேற விதமாதிரியும் போடுறேன் எப்படிங்கறத பார்க்கலாம் திரும்ப. இப்போ இன்னொரு J பிளாக் எழுதி பார்க்கலாம். இது J1 பிளாக், இது J2 பிளாக்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப J2 பிளாக் எப்படி எழுதுறது அப்படின்னா திரும்ப கவனிங்களேன். x minus 3 whole power 1. அப்ப எத்தனை போடுவீங்க? வழக்கம் போல திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிங்க. x minus 3 whole power 1 அப்படின்னா ஒரு பிளாக் போடணும் 3. மிச்ச பிளேஸ் எல்லாமே 0. எதுக்கு 6 போடுறேன் அப்படின்னா 6/6 மேட்ரிக்ஸ், அதனால நான் 5 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சரியா? இங்க x minus 3 whole power 1 போட்ட பிறகு இங்க வந்து பார்க்கும்போது x minus 3 whole square, x minus 3 whole square இங்க வருது. அப்ப ஆல்ரெடி 1 இங்க போட்டாச்சு, மிச்சம் 2 minus 1 இன்னொன்னு இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு பிளாக் இங்க போட்டாச்சு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா 1 1ன்னு வரும்போது எந்த மாற்றமும் இருக்காது. இந்த 2ல தான் சேஞ்ச் ஆக போகுது. கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் க்ளோஸா இந்த இடத்தை அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 0 3 0 0 0 0 எழுதிருக்கோம் நம்ம. இப்ப x minus 3 whole power 1 அதுக்கு ஒரு பிளாக் போட்டாச்சு. மிச்சம் இங்க வந்து பாக்குறோம் x minus 3 whole square இருக்கு. ஒரு பிளாக் தான் போட்டிருக்கோம், மிச்சம் 1 இருக்கு இங்க. அதோட நம்ம ஒரு பிளாக்கா போட்டாச்சு. எந்த மாற்றமும் இல்ல. மினிமல் பாலினாமியல் எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. மினிமல் பாலினாமியல் இங்க 1 இருந்தா ஒரு பிளாக் போடணும். அடுத்து பாருங்க x minus 2 whole square இங்க 2 இருக்குன்னா ரெண்டு பிளாக் நீங்க போடணும். எந்த இடத்துல இருந்து போடணும்? A33 கிட்ட வச்சு போடணும். 2 1 0 2 இது ஒரு பிளாக் போட்டாச்சு. இப்ப இங்க வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்ல. இது வரைக்கும் இந்த மேட்ரிக்ஸ்ல J1 பிளாக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் J2 மேட்ரிக்ஸும் அப்படியே தான் இருக்கு. இப்ப கடைசி ஃபைனல் டச் தான் முடியும் மால் அப்படின்னா இங்க 2 இருந்துச்சு. இப்ப மிச்சம் இங்க என்ன இருக்கு? அப்ப கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்லே மிச்சம் 2 2 இருக்கான். அப்ப அவன் என்ன செய்யறது அப்படின்னா அவன் நம்ம இங்க J1 மேட்ரிக்ஸ்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரே பிளாக்கா போட்டுட்டோம். ஒரே ஒரு 2 2 இருந்துச்சு. x minus 2 whole square அப்படின்னா 2 times ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ 2/2 பிளாக்கா மாத்திட்டோம். இங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இது ஒரு பிளாக் ஆகும். ஒரு 2 1/1 பிளாக்கா பிரிச்சு எழுதிக்கலாம்ல. 2 1/1 பிளாக் இங்க நீங்க வந்து 2/2 2 வந்து 2 டைம்ஸ் சக்கரா இருக்கனால 2/2 பிளாக்ல நீங்க போட்டீங்க. அதே 2/2 பிளாக்க நான் 2 1/1 பிளாக்கா நான் பிரிச்சிருக்கேன். அப்ப இந்த பிளாக்கை விட இங்க ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா இருக்கும். இங்க 4 பிளாக் இருக்கு. இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். சோ 4 பிளாக் இங்க இருக்கு. இங்க 5 பிளாக்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னா லாஸ்ட் 2/2 பிளாக்க 2 1/1 பிளாக்கா பிரிச்சிருக்கேன். எப்ப பிரிக்க முடியும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல யாரெல்லாம் மிச்சம் இருக்கானோ அவனுக்கு மட்டும் பிரிக்க முடியும். மிச்சம் எதுக்கும் பிரிக்க முடியாது. திரும்ப சொல்றேன். x minus 3 whole power 1 so 1/1 பிளாக். அடுத்து இங்க மிச்சம் என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு. ஆல்ரெடி இங்க 1 போட்டாச்சு. அப்ப மிச்சம் 1 இருக்கும். அத வச்சு ஒரு 1/1 பிளாக் போட்டுருக்கோம். 1/1 பிளாக்னா இப்படி தான் இருக்கும். பேட்டர்ன் பாருங்க. 1/1 பிளாக் இப்படி இருக்கும், 2/2 பிளாக் இப்படி இருக்கும். அடுத்து x minus 2 whole square. அப்ப இத எப்படி பண்றது? ஒரு 2/2 பிளாக் நடுவுல நான் போட்டுருக்கேன். மினிமல் பாலினாமியல் எந்த சேஞ்ச் பண்ண கூடாது. இத நான் 2 பிளாக் இருக்கு, நான் ரெண்டா உடைச்சு போடலாம் செய்ய கூடாது. 2 இருந்தா 2/2 பிளாக் கண்டிப்பா அத போட்டே ஆகணும். அப்ப 2 J1 J2 ரெண்டுலயுமே இது வரைக்கும் நம்ம சேஞ்ச் இல்ல. எந்த வேரியேஷன்ஸும் கிடையாது. அடுத்து லாஸ்ட் கவனிங்க. மிச்சம் இருக்கிற x minus 2 whole power 4ல 2 மினிமல் பாலினாமியல்ல போன பிறகு மிச்சம் 2 இருக்கு. அத ஒரே 2/2 பிளாக்காவும் நீங்க முடிச்சுக்கலாம். அதர்வைஸ் 2 1/1 பிளாக்காவும் நீங்க பிரிச்சு எழுதிக்கலாம். ரெண்டு தப்பு கிடையாது. சோ 2 பிளாக்ஸ் உருவாகுது. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை பிளாக் வேணாலும் வரலாம். இதே மாதிரி அக்கார்டிங் டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட டிகிரியை பொறுத்து எத்தனை நாள் எழுதிக்கலாம். யூனிக் மட்டும் கிடையாது. அதை மட்டும் நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எத்தனை J1 J2 J3 கூட எழுதலாம். J3 எப்படி எழுதலாம் அப்படின்னா J1 உடைய டிரான்ஸ்போஸா எழுதலாம். அது ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. J2 எப்படி எழுதலாம்னா J2 உடைய J4 உடைய டிரான்ஸ்போஸா எழுதலாம். இது மாதிரி எத்தனை பிளாக் மேட்ரிக்ஸ் எழுத முடியுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம பாட்டு எத்தனை கன்வென்ஷன் வேணா பண்ணிட்டே போலாம். ஆனா மெயினான விஷயங்கள் என்னன்னா J1 J2 எப்படி போடுறோம், எந்த இடத்துல பிரிக்கணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இடத்துல மட்டும் தான் பிரிக்கணும். அதை மட்டும் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்ல சாட் டிஸ்கஷன் டைம்ல நீங்க வந்து கேட்கலாம். we will reply that because புரியாம மட்டும் படிக்க வேண்டாம். ஃபுல்லா திரும்ப வீடியோ பார்த்துட்டே இருங்க. இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வேற இது. ஸோ நீ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் வீடியோட எல்லாருக்கும் இருக்கு. அதையும் செய்யுங்க. ஒரு பிராக்டிஸ் ஓரளவு பார்த்துடும். ஓகே, இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. let A be a 5/5 matrix with characteristic polynomial 5 7 and 9 occurring 3 times. so characteristic polynomial eigen value என்னங்கறத சொல்லுங்க. eigen value ch of a of x னா eigen valuesலாம் எப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படி கேட்டீங்கன்னா 5 ஒரு டைம், 7 ஒரு டைம், 9 வந்து 3 டைம்ஸ். கரெக்ட்டா? அப்ப அதே மாதிரி ma of x எத்தனை டைம் பிளேஸ் ஆயிருக்கு? ma of x ல 5 1 டைம், 7 1 டைம், 9 1 டைம். எப்படி நான் 1 டைம் எழுதுறேன் அப்படின்னா பவர்ல எத்தனை இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அங்க பவர்ல 3 இருக்கனால 3 டைம்ஸ் அக்கர் ஆயிடுன்னு சொல்றோம். மினிமல் பாலினாமியல் டிகிரி எப்பவுமே கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் டிகிரியோட கம்மியா இருக்கும் இல்ல ஈக்குவலா இருக்கும். அந்த மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை. சோ இதுக்கு எப்படி பிளாக் போடுறது அப்படின்னா சேம் ஸ்டார்ட் வித் மினிமல் பாலினாமியல் J1 பிளாக் ஸ்டார்ட்ஸ். எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் அப்படினா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல ஒவ்வொரு ஃபேக்டரா பார்க்க ஆரம்பிக்கணும். மினிமல் பாலினாமியல்ல முதல்ல ஆரம்பிங்க. 5 ஓட டிகிரி என்னது? 1.
அப்ப ஒன்னு இருந்தா நீங்க என்ன செய்யணும், அதை மாத்தக்கூடாது, அப்படியே 1/1 பிளாக் போடணும். ஆல்சோ ஈக்குவல் தட் 1/1 பிளாக்னா இப்படி இருக்கும், 2/2 பிளாக்னா lambda 1 0 லாம்டான்னு இருக்கும். மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சோ 1/1 பிளாக் எப்படி எழுதுறது, x minus 5 whole power 1 அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் 5 அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஆகும். 5/5 மேட்ரிக்ஸ்ங்கறதால நான் 4 ஜீரோ சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிளாக் மேட்ரிக்ஸ் ஒரு 5/5 ரிசல்டன்ட் தான் கொடுக்கும். நான் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சோ 5 வந்து ஒரு பிளாக் நான் போட்டாச்சு. அப்படியே நான் இங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல பாத்தீங்கன்னா அங்கேயும் டிகிரி 1 தான். மினிமல் பாலினாமிலே ஆல்ரெடி 1 போட்டாச்சு. அப்ப கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல மிச்சம் இல்ல. வேற ஏதாவது இருக்கா, 1 அந்த 1 தான் இங்கே இருக்கு. சோ அதை போட்டாச்சு. இங்க ஒரு 1 அங்க ஒரு 1 இல்ல, ரெண்டு வேற கிடையாது, ரெண்டு 1 தான். சோ இங்க ஒரு ஃபேக்டர் அங்க ஒரு ஃபேக்டர். சோ அதனால அதுல சேஞ்ச் கிடையாது. நீங்க இது ஒரு பிளாக் அது ஒரு பிளாக் நினைச்சிட கூடாது. இது 1 டிகிரி 1னா 1 போட்டாச்சு, அது அந்த 1 இந்த 1 எல்லாம் சேம் தான். சோ ஒரு 5க்கு நான் போட்டேன், அதோட முடிஞ்சு. அடுத்து மூவ் ஆன் டு 7. 7க்கு வந்தீங்கன்னா 7ம் ஒரே ஒரு பிளாக் தான் கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. சோ 7க்கு நான் ஒரு பிளாக் போட்டுக்கிறேன். ஒரு பிளாக் எங்க போடுறது, A11 A22 A33 A44 A55 ல பிளேஸ் பண்ணனும். அப்ப இது A22 செகண்ட் டைம்னால A22 7. நல்லா கவனிங்க, 1/1 பிளாக், அதனால பக்கத்துல 1 எல்லாம் சேர்த்துட கூடாது. 1/1 பிளாக் இப்படி தான் இருக்கணும். பவர்ல என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல 7 வந்து பாக்குறீங்க, அங்கேயும் 1 தான். அந்த ஒரு இதுக்கு தான் இங்கேயும் போட்டாச்சு, அதனால தேவையில்லை திரும்ப. அடுத்து மினிமல் பாலினாமியல் இருக்காங்க, டிகிரி பவர் என்ன இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப திரும்ப என்ன செய்யணும், 3/3ல ஒரே ஒரு பிளாக் நீங்க போடணும். மினிமல் பாலினாமியல் என்ன பவர் இருக்கோ அதுக்கு அப்படியே நீங்க என்ன செய்யணும், பிளாக்க போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குங்கிறத கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் போய் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க தான் பிரச்சனை. 9ல பவர்ல 1 இருந்துச்சு, சோ நான் 1 போட்டேன். பேலன்ஸ் எத்தனை இருக்கு இங்க, x minus 9 whole power 3. 3ல 1 வந்து மினிமல் பாலினாமியல்ல போட்டாச்சு, மிச்சம் 2 இருக்கு. அந்த ரெண்டை என்ன செய்யறது, அந்த ரெண்டையும் நீங்க தனித்தனி பிளாக்கா ஒரு 2/2 பிளாக்கா கூட போட்டுக்கலாம். ஒரு 2/2 பிளாக் இப்படி தான் இருக்கணும். lambda 1 0 lambda இப்படி தான் இருக்கணும். லீடிங் ட்ரையாங்கிள்ஸ்ல தான் பிளேஸ் ஆயிருக்கணும் ஐகன் வேல்யூஸ். நல்லா கவனிங்க, A11 ல இருந்து A55 குள்ள தான் பிளேஸ் ஆயிருக்கணும். அது ஒரு 2/2 பிளாக்கா போட்டுக்கலாம். இது ஒரு ஃபார்மட், இந்த இடத்துல இது ஒரு ஃபார்மட். J2 பிளாக் எப்படி எழுதுறது அப்படின்னா, இதுல மேல இருக்கிற எந்த மாற்றமும் இருக்காது. J1 பிளாக் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் J1 பிளாக் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் 5 வந்து ஒரு ஃபேக்டர் இருந்து, சோ 5 நான் எழுதிட்டேன். இங்க 5க்கு அதே 1 தான், சோ அப்படியே விட்டுறலாம். சோ ஒரு 1/1 பிளாக் கன்சிக்யூட்டிவா 7க்கு ஒரு 1/1 பிளாக், 9க்கு ஒரு 1/1 பிளாக். ஆனா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் 9 ஓட பவர் என்ன இருக்கு, 3 இருக்கு. ஒரு இதுக்கு தான் போட்டுருக்கோம், மிச்சம் எத்தனை இருக்கு, 9க்கு வந்து இன்னும் 2 இருக்கு. இந்த 5க்கு போட்டாச்சு, 7க்கு போட்டாச்சு, 9க்கு போட்டாச்சு, மிச்சம் 9க்கு இன்னும் 2 இருக்கு. அந்த 9க்கு 2 என்ன செய்யலாம், ஒரு 2/2 பிளாக்காவும் நீங்க போட்டுக்கலாம். J1 பிளாக் இப்படிதான், இதான் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் J1 பிளாக். மிச்சம் ரிமைனிங் இந்த 2 வந்து நம்ம 2/2 பிளாக்கா பிரிச்சுக்கிட்டோம். J2 பிளாக் எப்படி போடுறது அப்படின்னா, சேம் அதே மெத்தடாலஜில வாங்க. 5க்கு பவர்ல 1, அப்ப ஒரு பிளாக் நான் போட்டுட்டேன். 5க்கு வேற ஏதாவது மிச்சம் கேரக்டரிஸ்டிக்ல இருக்கானா, இல்ல, சோ அதை விட்டுறலாம் அப்படியே. சோ 5. அடுத்து 7க்கு பாத்தீங்கன்னா பவர்ல 1, சோ 7க்கு நான் ஒரு பிளாக் போட்டேன். 5 ஒரு பிளாக், 7 ஒரு பிளாக். அடுத்து இங்க 7க்கு மிச்சம் இருக்கா, இல்ல. அடுத்து பாருங்க, நீங்க 0 0. 9க்கு ஒரே ஒரு பிளாக், அந்த 9 நான் போட்டாச்சு, 0 0. பேலன்ஸ் இருக்கிற 2க்கு நான் போடணும். அந்த 2 வந்து 2/2 பிளாக்கா இங்க நான் போட்டிருக்கேன். x minus 9க்கு இங்க 1 வந்து ஒரு பிளாக்கா போட்டாச்சு. பேலன்ஸ் இங்க கேரக்டரிஸ்டிக்ல எத்தனை இருக்கு, 9 இன்னும் 2 டைம்ஸ் அக்கறா இருக்கு. 3 வந்து 1 டைம் தான் போட்டுருக்கோம். சோ மிச்சம் இருக்கிற 2 ஒரு 2/2 பிளாக்காவும் போட்டுக்கலாம். 2/2 பிளாக்கா போட விருப்பம் இல்லைன்னா இப்படியும் நீங்க போட்டுக்கலாம். ரெண்டுமே ஆன்சர் தான். ரெண்டுமே ஆன்சர்ல ஆப்ஷன்ல A B ரெண்டுமே இருந்தாலும் ரெண்டுமே நீங்க ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்படியும் நீங்க பிளாக் எழுதலாம், அப்படியும் பிளாக் எழுதலாம். சோ 5 பிளாக்ஸ் இல்ல மொத்தம். பிளாக் 1/1 பிளாக்னா இப்படி தான் இருக்கும், 2/2 பிளாக்னா இப்படி தான் இருக்கும். அப்படிங்கறத மட்டும் மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி பிளாக் பண்ணணும், கேரக்டரிஸ்டிக் பண்ணாமல பிளாக் மிச்சம் வந்துச்சுன்னா நீங்க பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 9க்கு பாத்தீங்கன்னா 1 போட்ட பிறகு மிச்சம் எத்தனை இருக்கு, கேரக்டரிஸ்டிக் பண்ணாமல 2 இருக்கு. பவர் 3 டிகிரி 3 டிகிரி 3ல 1 வந்து மினிமல் பாலினாமியலுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற 2 2/2 பிளாக்காவும் போட்டுக்கலாம், 1/1 பிளாக்காவும் போட்டுக்கலாம். சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியனால திரும்ப ரிப்பீட்டடா பாருங்க. ஒருவேளை புரியனால டவுட் வந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க, டவுட்டோட படிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் ஒரு 3 ப்ராப்ளம் அதே மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத செஞ்சு அனுப்புங்க எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா, செஞ்சு எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணாதான் சம் நல்லா ஈஸியாக வேகமாக புரியும். 7 to 9 சாட் டிஸ்கஷன் பார்க்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறத. இன்னும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நெட் எக்ஸாம் படிக்கிற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக நினைச்சீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.